ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14 முன்பகுதி. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பு எவ்வளவு பாருங்க உன்னதமான ஒரு அழைப்பாய் காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தபோது கிறிஸ்துவுக்கு விரோதமானவனாய் காணப்பட்டான். கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிப்பதற்காக அவன் அவ்வளோ கோபமாக அதிகாரத்தில் சீட்டு வாங்கி அவங்களை கொலை பண்ணுவதற்காக, அவங்களை துன்பப்படுத்துவதற்காக, அதுக்காக அதிகாரப்பூர்வமாக சீட்டெல்லாம் வாங்கிட்டு வரோம். ஆனால் தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஒரே ஒரு சடுதியிலே ஒரு ஒளியின் மூலமாக சந்தித்தார். அப்போ உடனே கீழே விழுந்தான் பாருங்க. அவனுடைய எல்லா மேட்டுமே எல்லா காரியத்திலிருந்தும் அவன் கீழே தள்ளினார். ஆண்டவர் கீழே விழுந்தான். அப்போ விழுந்த உடனே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட உடனே உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்குறான். என் பேரை சொல்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாக சவுலை சந்திக்கிற அந்த காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்பொழுது உடனே பாருங்க, அவன் தொடப்படுகிறவனாய் காணப்படுறான். உடனே தன்னுடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. அவனுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டவுடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்குறான். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்கிறான். அவனை 2 பேர் கை தாங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியல. அப்படியாக அவனுக்கு 3 நாள் பார்வை இல்லாதவனாக அவன் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு பிறகு அனனியான்ற கிட்ட சொல்கிறாரு. அப்போ அனனியா கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் நேர்த்தெருவு எனப்பட்ட ஒரு தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு அனனியா கிட்ட சொல்லிடுறார் ஆண்டவர். அப்போ அனனியா என்ன சொல்கிறான், ஆண்டவரே என்னப்பா இந்த மனுஷன்தான் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பொல்லாங்கு செஞ்சான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், இப்போ கூட அவங்கள துன்புறுத்துறதுக்கு கொலை செய்யறதுக்கு தான் எல்லார்ட்டையும் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றுட்டு வரான், அதுக்குரிய சீட்டெல்லாம் வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கேயும் அப்படி தான் தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டுப்படி வரான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியாய் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டா. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசனத்துக்குள்ளே 22ஆம் வசனம், சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திஷ்டாந்தப்படுத்தினான். அன்னையிலிருந்து அவர் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய மேன்மை எல்லாம், அந்த காலத்தில் படிப்புனா அது 3-4 டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி அவ்வளோ கமாலியலுடைய பாதப்படியிலேருந்து கல்வி கற்றவன், ரொம்ப திறமையானவன், அவன் அவ்வளோ பலசாலி, எல்லாமே அவனுக்கு இருக்குது. அவனை பற்றி சொல்லியிருந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்படிலாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் குப்பையும் தூசுமாக அவன் எண்ணிட்டான். இது ஒன்றுமே எனக்கு இல்லை, நான் கிறிஸ்துவைக்கு மேன்மேன்னு ஒன்று பாராட்டணுன்னா அது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டலாம், தவிர வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்படி தன்னை தாழ்த்துறத அவன் பார்க்குறோம். நீங்களும் நானும் உலகம் எப்படி போய்கிட்டு இருந்தாலும் நீங்களும் நானும் என்ன சொல்லணும், நானும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தும் அவருடைய உபதேசங்களை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். என்ன கூட அடிக்கடி சொல்ல வேண்டிய செய்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்துச்சு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பிரயோஜனமாக இருந்துச்சா பிரயோஜனமாக இருந்துச்சு சொல்லுங்கள். மற்றபடி நல்லா இருக்குன்றதே யார் வேணாலும் எல்லாம் பேசலாம். அரசியல் தலைவர்களும் ரொம்ப நல்லா பேசினாங்க, அது வேறு. அது பிரயோஜனமாச்சா, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாச்சா, நம்முடைய இருதயத்தோடு இது பேசுகிற
இருக்கிறதா என்று தான் நம்ம பார்க்கணும். எனவே பேசுகிறவர் அவர் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணுமே தவிர நம்முடைய நாமம் அங்கே வெளியே வரவே கூடாது. நாம் கிறிஸ்துவ சிலுவையின் அடிவாரத்தில் நம்மை ஒழித்து மறைத்து ஆவியானவர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியின் போதும் அப்படி தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான், எவ்வளவோ பெரிய மனுஷனாக இருந்தால் கூட, படிப்பாளியாக இருந்தால் கூட, நான் எதுவுமே இல்லை, அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன். அதனால் அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி அவரை தான் மேன்மைப்படலாம். அது மட்டும் இல்லை, அந்த கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னா 17ஆம் வசனம், இனிமேல் நான் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, அவர் வெளியில் போகும்போது வரும்போது அவருடைய சிலுவையின் அச்ச அடையாளங்களை என் ஆண்டவர் எனக்காக அவர் பட்ட பாடுகள், அவருடைய அச்ச அடையாளங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என் சரீரத்திலே நான் தரித்துக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணலாம், ஒரு அணிகலன்களை வேர் பண்ணலாம், ஆனால் அவருடைய அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்கன்னு சொல்லும்போது அப்படியே ஒன்றிச்சிடுறார். பவுல் அவருடைய அச்சடையாளங்களோடு ஒன்றித்து அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் பட்ட காயங்கள், தழும்புகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர் திரிகிறவராய் காணப்படுகிறார், தரித்து கொண்டு திரிகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியத்தை நாமும் பெற்று நானோ என்று சொல்லி அப்படியாய் நாம் வாழ ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா. நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நாமே நம்ம ஒரு பொருட்டுன்னு நம்ம எண்ணவே கூடாது. பாருங்கள், அதில் போட்டிருக்கு, ஒருவன் நான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் அப்படின்னு சொல்லி அந்த முந்தன அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் தான் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமுத்திரமை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஜெபிப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீ தான் ஆண்டவரே. உண்மை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். எங்களுக்குன்னு மேன்மை பாராட்ட, எனக்குன்னு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய சிலுவையை குறித்தும் உம்முடைய நாமத்தை குறித்தும் உண்மை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டி உண்மை எங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக வைக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். யோவான் 10 வசனம் 23. இன்றைய கேள்வி, மரியாள், மார்த்தாள், லாசருவின் ஊர் எது? அது எந்த நகரத்துக்கு சமீபமாய் எவ்வளவு தூரத்தில் இருந்தது? மரியாள், மார்த்தாள், லாசருவின் ஊர் எது? அது எந்த நகரத்துக்கு சமீபமாய் எவ்வளவு தூரத்தில் இருந்தது?